ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சோமாக்கிங்களா? இன்றைக்கி ஆங்கிலத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகின்றோம். அதுக்கு முதல் எமது வீடியோ பார்க்குகின்ற எனது நல்லுள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களும் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அது எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரியா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன பேசுகிறோம்னு சொல்லி ஈஸியாக உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியும். அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ரொம்ப சூப்பரான ஒரு விடயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லோரும் படிக்க ரெடி ஆக்கிங்க தானே? எல்லோரும் சூப்பராக படிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக்கி நீங்கள் கமெண்ட் பண்ணக்குள்ள உண்மையிலே மகிழ்ச்சியாகி பார்க்கக்குள்ள எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயத்தை என்னன்னு சொன்னால், நம்ம பேசுவோம்ல இந்த அது வரைக்கும் என்று நம்ம சொல்லுவோம்ல ஆங்கிலத்தில். அது வரைக்கும் நீ இங்கே இரு, அது வரைக்கும் அவன் படிக்கட்டும், அது வரைக்கும் அவன் போகட்டும், அது வரைக்கும் நம்ம விளையாடுவோம், அது வரைக்கும் நான் விளையாட மாட்டேன், அது வரைக்கும் நீ கட்டாயம் படிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறல்ல, இதை ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிற என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கணுங்க பிள்ளையே. இந்த அது வரை என்று சொல்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்றேன்னு சொன்னால் until then. என்ன சொல்ற? until then. என்ன சொல்ற? until then. அப்போ அது வரை என்று சொல்லி ஆங்கிலத்தில் என்ன சொல்றேன்னு சொன்னா பிள்ளையே until then சொல்ற. கிளியரா? இதில் ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இதில் ஃபார்முலா என்னன்னு சொன்ன, இதில் சமன்பாடு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்துட்டு என்ன செய்வோம், இந்த சென்டென்ஸில் கிரியேட் பண்ணி பார்ப்போம். முதலாவது கவனிங்க பிள்ளைகளே, ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை போடுங்க. முதலாவது என்ன போடுறோம்? சப்ஜெக்ட். ரெண்டாவது பில்ல போடுங்க. ஏன்னா எதிர்காலத்தில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிறோம். பிறகு மக்கிய காலங்களில் மக்கிய எப்படி பேசுறேன்னு நம்ம பேசுவோம். சரியா? முதல் சப்ஜெக்டை போடுங்க. சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும், ஆங்கிலத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் ஐ இருக்கிறார், யூ இருக்கிறாரு, பி இருக்காரு, தே இருக்கு. அடுத்தது உங்களுக்கு தெரியும் ஹி, சி, அடுத்தது இட். அது சிங்குலர் நேம், புளூரல் நேம், அது உங்களுக்கு தெரியும் தானே? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை போடுங்க, ரெண்டாவது பில்ல போடுங்க. நல்லா கிளியராக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஜெக்டை பயன்படுத்தணும், ரெண்டாவது பில், மூணாவது வேர்ப் பண்ண போடுங்க. வேர்ப் பண்ண என்ன? அன்றாட நம்ம பயன்படுத்திக்கின்ற சாதாரண வினை சொற்களை தான் சொல்கிறேன். வேர்ப் பண்ணன்னு சொல்கிறேன். உதாரணம் ஸ்டடி என்று சொல்கிறது, பிளே என்று சொல்கிறது, கிளீன் என்று சொல்கிறது, ஃபைட் என்று சொல்கிறது, ரைட் என்று சொல்கிறது, சி என்று சொல்கிறது, லுக் என்று சொல்கிறது. இதெல்லாம் அன்றாட நம்ம பயன்படுத்துகிற வினை சொற்களை தான் நம்ம அந்த வேர்பன் என்று சொல்லுவோம். கிளியரா? அடுத்து இந்த வேர்புக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் போடுங்க. இப்போ ஸ்டடி என்று சொன்னால் வேர்பை நீங்கள் ஸ்டடி என்று போடுறீங்கன்னு வைங்களேன். ஸ்டடி என்ன கருத்து பிள்ளைகள்? படிக்கிற, என்னத்தை படிக்கிற என்றதுதான் ஆப்ஜெக்ட். கிளியரா? ஒருத்தர் கிளீன் சொன்னால் கிளீன் பண்ணுறான்னு வைங்களேன். கிளீன் பண்ணுறாருன்னா அவர் என்னத்தை கிளீன் பண்ணுறாரு என்றதான் ஆப்ஜெக்ட். கிளியரா? ஒருத்தர் ஈட் பண்ணுறாருன்னு வைங்களேன். ஈட் என்ன? சாப்பிட்ற, என்னத்தை சாப்பிட்றாரு, அதுதான் என்ன ஆப்ஜெக்ட். கிளியரா பிள்ளைகள்? கடைசியில் தான் நீங்கள் என்ன போடணும்னு சொன்னால் அண்டில் நவ போடணும். சாரி, அண்டில் தென்ன நீங்கள் கடைசியில் தான் போடணும். கடைசியில் தான் நீங்கள் என்ன போடணும் பிள்ளைய? அண்டில் தென்ன கடைசியில் போடணும். அப்போ ஒரு சென்டென்ஸில் கடைசியில் தான் அண்டில் தென் வருவார், அதுக்கு முன்னுக்கு வர மாட்டார். அப்போ முதல்ல சப்ஜெக்ட் போடுவீங்க, ரெண்டாவது பில் போடுவீங்க, மூணாவது வேர்பன், அதுக்கு வேர்பனை பொருத்தமான ஆப்ஜெக்டை பயன்படுத்துவீங்க. அடுத்து கடைசியில் அண்டில் தென்னை கடைசியில் நீங்கள் போடுவீங்க. கிளியரா பிள்ளையே? ஓகே, இப்போ பாப்பா அதுவரை நான் படிப்பேன், அதுவரை நான் படிப்பேன். இப்போ நமக்கு தெரியும் இந்த அதுவரை என்று சொல்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்ற? அண்டில் தென் என்று சொல்ற. அதுவரை நான் படிப்பேன். என்ன காலத்தில் சொல்லுங்க? ஃபியூச்சர் சொல்லு. படிக்கிறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷில்? ஸ்டடி. ஸ்டடி அப்படின்னு சொன்னா படிக்கிற. அதுவரை நான் படிப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன போடுறீங்க? சப்ஜெக்ட் யாரு? நான். அப்போ ஐயா போடுறீங்க. ரெண்டாவது என்ன போடுறீங்க? பில்ல போடணும்.
will. மூணாவது verb என்ன புள்ளியல் ஸ்டடி. நல்லா கவனிங்க பிள்ளைகள். ரெண்டாவது ஸ்டடி. என்ன படிப்பேன் என்பதுதான் ஆப்ஜெக்ட். அதை நீங்க விரும்பினா போடலாம் அல்லது போடாமல நீங்க இருக்கலாம். கிளியரா பிள்ளைகள்? அப்ப பாருங்க, I will study until then. I will study until then. பாருங்க, அப்ப I will study until then. நான் அதுவரை நான் படிப்பேன். எதுவரைன்னு சொல்லி ஒரு விஷயம் மட்டும் முன்னுக்கு சொல்லிப்பாங்க. அதுவரை நீ படிச்சுட்டா என்ன போதும், அது வரைக்கும் சரி ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் முன்னுக்கு பேசப்பட்டிருக்கும். அந்த பேசப்படுற சந்தர்ப்பத்தை தான் நம்ம பேசுறோம். கிளியரா புள்ளியே? அப்ப I will study until then. நான் அதுவரை நான் படிப்பேன். கிளியரா புள்ளியே? இப்ப அவன் அதுவரை படிப்பான். எப்படி சொல்லலாம்? நீங்க சப்ஜெக்ட் மட்டும் தான் மாத்திர புள்ளியே, வேற எதையும் மாத்திரல. He will study until then. அவன் அதுவரை படிப்பான். அவன் அதுவரை படிப்பான். அவள் அதுவரை படிப்பாள். அவள் அதுவரை படிப்பாள். எப்படி சொல்ல? She will study until then. நாங்கள் அதுவரை படிப்போம். We will study until then. அவர்கள் அதுவரை படிப்பார்கள். They will study until then. கிளியரா புள்ளியே? ஓகே, அடுத்த பாப்போம் பாருங்க. அதுவரை நாங்கள் விளையாடுவோம். அதுவரை நாங்கள் விளையாடுவோம். பெஸ்ட் என்ன போடணும்? சப்ஜெக்ட். இங்க சப்ஜெக்ட் என்ன? நாங்கள் என்ன? அப்ப வி. ரெண்டாவது என்ன போடுவீங்க? வில்ல போடுவீங்க. ரெண்டாவது வில். மூணாவது verb. விளையாடுறதுக்கு என்ன சொல்லு இங்கிலீஷ்ல? பிளே என்று சொல்ல. நல்லா கவனிங்க. அதுதான் verb. அப்ப we will play. எங்க விளையாட போறீங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. We will play in the playground. In the playground. பாருங்க, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்க பாருங்க. இப்ப நான் இந்த வேர்புக்கு பொருத்தமான ஒரு ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த பிளேகிரவுண்ட். இந்த பிளேகிரவுண்ட் என்ன அர்த்தம்? அந்த விளையாட்டு மைதானத்துக்குள். அப்ப இந்த உள், அந்த அந்த விளையாட்டு மைதானத்துக்குள். கிளியரா பிளேயர்? அப்ப we will play in the playground until then. பாருங்க, we will play in the playground until then. நாங்க அது வரைக்கும் அந்த விளையாட்டு மைதானத்துக்கு விளையாடுவோம். எது வரைக்கும்? எங்கட அப்பா வருவாரு, அது வரைக்கும் நாங்க அந்த விளையாட்டு மைதானத்துக்கு விளையாடுவோம். அப்பா வந்தேன்னா நம்ம வீட்டை போய் விளையாடுவோம். அப்படியெல்லாம் சொல்றல பிள்ளையர். அந்த சந்தர்ப்பத்துக்கு தான் இதை நம்ம பயன்படுத்துறோம். கிளியரா? அப்ப பாருங்க, we will play in the playground until then. அது வரைக்கும் நாங்க அந்த பிளே கிரவுண்டுக்குள்ள விளையாடுவோம். கிளியரா பிள்ளையர்? அடுத்து பாருங்க, அதுவரை நீ அந்த ரூமை பயன்படுத்தி. எதுவரைன்னா, உனக்கு இன்னொரு ரூம் ஒன்று நாங்கள் தரப்போகிறோம். இப்போ அதுவரை நீ அந்த ரூமை நீ அட்ஜஸ்ட் பண்ணு. அப்போ ஏதாவது சமாளிச்சு வச்சுக்கோ என்று நம்ம சொல்கிறோம். இப்போ ஒருத்தர் எதிர்பார்த்த ரூம் ஒன்று கிடைக்கல. அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கோவிச்சு நிற்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி, தங்கம், ராசா, நீ கோவிச்சு நிற்க வேணாமாப்பா. என்ன செய்யுது? அதுவரை அந்த ரூமை நீ பயன்படுத்தி, பிறகு உனக்கு ஒரு ரூம் ஒன்று நல்ல ரூம் ஒன்று தாரேன்னு சொல்ல. அப்போ அதுவரை அந்த ரூமை பயன்படுத்தி. எப்படி சொல்ற? அதுவரை நீ அந்த ரூமை பயன்படுத்தி. அப்ப சப்ஜெக்ட் என்ன புள்ளிகள்? யூ. சப்ஜெக்ட் யூ. ரெண்டாவது என்ன போடுவோம்? வில். அப்ப அந்த verb என்ன? பயன்படுத்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? யூஸ். அப்ப பாருங்க, you will use எது? அந்த ரூமை. the room. ஏனென்றா ஒரு மனிதன் பயன்படுத்தும் இடத்துக்கு முன்னுக்கு அல்ல ஒரு நவுனுக்கு முன்னுக்கு கட்டாயம் நீங்க போடணும். விளங்க பிள்ளையே? அப்ப you will use the room. நீ அந்த ரூமை பயன்படுத்து. எதுவரை பயன்படுத்து? அதுவரை பயன்படுத்து. அப்ப until then. நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளையே. you will use the room until then. அதுவரை நீ அந்த ரூமை பயன்படுத்தி. உனக்கு நல்ல ரூம் தரும் வரை அந்த ரூமை நீ பயன்படுத்தின்னு சொல்ற. கிளியரா? அதுவரை அவன் அந்த ரூமை பயன்படுத்தட்டும். எப்படி சொல்ற? he will use the room until then.
அதுவரை என்னுடைய அப்பா அந்த ரூமை பயன்படுத்தட்டும். எப்படி சொல்கிற பிள்ளைகள்? மை ஃபாதர் வில் யூஸ் த ரூம் அண்டில் தென். அதுவரை என்னுடைய சகோதரி அந்த ரூமை பயன்படுத்தட்டும். ஏன் அவளுக்கு நல்ல ஒரு ரூம் ஒன்று நான் கட்டி நிற்கிறேன், அது பிறகு கொடுப்பேன். அப்போ அதுவரை கிடையாது அந்த ரூமை அந்த சகோதரி பயன்படுத்தட்டும்னு சொல்கிறோம். எப்படி சொல்ல பிள்ளைகள்? மை சிஸ்டர் என்ன என்னுடைய சகோதரி என்பதுக்கு என்ன சொல்கிற? மை சிஸ்டர் வில் யூஸ் த ரூம் அண்டில் தென். அதுவரை என்னுடைய சகோதரி அந்த ரூமை பயன்படுத்தட்டும். கிளியரா பிள்ளைகள்? ஈஸியாக இருந்தால் கட்டாயம் நான் இந்த கேள்வியை சொல்லும்போது, இந்த வசனங்கள் சொல்லும்போது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிள்ளைகள். அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போமா? குயிக்காக நோட் பண்ணிடுங்க, நாளைக்கு போகிறேன். சரியா பிள்ளைகள்? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். பாருங்கள், நான் இந்த கேள்வியை கேட்க கடற்கடன்னு நீங்கள் என்ன செய்யணுமா? படப்படன்னு சொல்லி விடைய நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொண்டே வரணுமா? சரியா பிள்ளைகள்? ஓகே, நான் முதலாவது கேள்வி நான் உங்களுக்கு கேட்க போகிறேன். பாருங்கள், அதுவரை நான் உனக்காக காத்திருப்பேன். அதுவரை நான் உனக்காக காத்திருப்பேன். எதுவரைன்னு சொன்னால் உன்னுடைய அப்பா அம்மா இங்கே வரும் வரை உனக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்கிறேன். அதுவரை நான் உனக்காக காத்திருப்பேன். எப்படி சொல்கிறேன்? ஐ வில் வெயிட். நான் காத்திருப்பேன். யாருக்காக காத்திருப்பாய்? for you சொன்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லி தந்தேன். for you நான் உனக்காக, for me எனக்காக, for him அவனுக்காக, for us எங்களுக்காக, for it அதற்காக, for your father உங்களோட அப்பாக்காக, for your mother உங்கள் அம்மாக்காக, for your sister உங்களுடைய சிஸ்டருக்காக, for your class teacher உங்களோட வகுப்பாசிரியருக்காக. கிளியரா பிள்ளைகள்? அப்போ ஐ வில் வெயிட் ஃபார் யூ. நான் உனக்காக காத்திருப்பேன். எதுவரை? until then. நல்லா கவனிங்க பிள்ளைகள். ஐ வில் வெயிட் ஃபார் யூ until then. அதுவரை நான் உனக்காக காத்திருப்பேன். அதுவரை நான் உனக்காக காத்திருப்பேன். கிளியரா பிள்ளைகள்? அதுவரை நான் எழுதுவேன். அதுவரை நான் பரீட்சை எழுதுவேன். எப்படி சொல்லுங்க அப்போ? அதுவரை நான் பரீட்சை எழுதுவேன். எப்படி சொல்லுங்க அப்போ? பெஸ்ட் நாய் போடுவேன். ஐ வில் எழுதுறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷ்ல? ரைட். ஐ வில் ரைட். என்ன எழுதுவார்? எக்ஸாம் எழுதுவார். பரீட்சை எக்ஸாம். ஐ வில் ரைட் எக்ஸாம் அல்லது ஐ வில் ரைட் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொல்லலாம். ஐ வில் ரைட் எக்ஸாம் சொல்லலாம். ஐ வில் ரைட் த எக்ஸாம் சொல்லலாம். அப்போ ஐ வில் ரைட் த எக்ஸாம் அல்ல ஐ வில் ரைட் எக்ஸாம் until then. நல்லா படிச்சுக்கலாமா? ஐ வில் ரைட் எக்ஸாம் until then. அதுவரை நான் பரீட்சை எழுதுவேன். கிளியரா பிள்ளைகள்? உங்களுக்கு ஈஸியாக விளங்குதா? அதுவரை நான் பரீட்சை எழுதுவேன். கிளியரா பிள்ளைகள்? இப்போ பாருங்க, அதுவரை நான் உன்னுடைய கோளுக்காக காத்திருப்பேன். நான் அதுவரை உன்னுடைய கோளுக்காக காத்திருப்பேன். எப்படி சொல்லுங்க அப்போ? மேலுள்ள சென்டென்ஸ் வந்து பாருங்க. அதுவரை நான் உன்னுடைய கோளுக்காக காத்திருப்பேன். எப்படி சொல்ற? ஐ வில் வெயிட். நான் காத்திருப்பேன். யாரு என்னது காத்திருப்பேன்? for your call உன்னுடைய கோளுக்காக. for your call உன்னுடைய கோளுக்காக. விளங்குதா பிள்ளைகள்? for your mom உன்னுடைய அம்மாவுக்காக. for your father உன்னுடைய அப்பாவுக்காக. for your sister உன்னுடைய சகோதரிக்காக. கிளியரா பிள்ளைகள்? அப்போ ஐ வில் வெயிட் for your call until then. நல்லா கவனிங்க பிள்ளைகள். ஐ வில் வெயிட் for your call until then. I will wait for your call until then. நான் அதுவரை உன்னுடைய கோளுக்காக நான் காத்திருப்பேன். அதுவரை நான் உன்னுடைய கோளுக்காக என்ன செய்வேன்? காத்திருப்பேன். கிளியரா பிள்ளைகள்? அதுவரை அவர்கள் இங்கே தங்கட்டும். அடுத்து சொல்லுங்க அப்போ? அதுவரை அவர்கள் இங்கே தங்கட்டும். இப்போ சொல்ற ஒரு பிரச்சனை வந்துச்சுட்டு அப்போ ஒரு ஃபெமிலியை கொண்டாந்து என்ன செய்கிறாங்க? இங்கே கொண்டாந்து இருப்பாட்டிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அதுவரை நீங்கள் இங்கே தங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவரை நீங்கள் இங்கே தங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதுக்கு என்ன சொல்கிற பிள்ளைகள் சொல்லுங்க அப்போ? அதுவரை நீங்கள் இங்கே தங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிச்சுக்கோங்க. அதுவரை நீங்கள் இங்கே தங்குங்க. அப்போ எப்படி சொல்லலாம்? தங்குறதுக்கு என்ன சொல்லு இங்கிலீஷ்ல? ஸ்டேல தங்குற. அப்போ வந்து அவர்கள் இங்கே தங்கட்டும். அப்போ எப்படி சொல்ற? they will
stay. They will stay. Stay சொன்னா புள்ளியல் தங்குற stay. Stay சொன்னா they will stay. அவர்கள் தங்கட்டும் எங்க here இங்கே தங்கட்டும். பாருங்க they will stay here. அவர்கள் இங்கே தங்கட்டும். they will stay there. they are அங்கே. they will stay there. அவர்கள் அங்கே தங்கட்டும். அப்ப they will stay here. அவர்கள் இங்கே தங்கட்டும் எதுவரை until then. until then சொன்னா அதுவரை அவர்கள் இங்கே தங்கட்டும். அதுவரை அவர்கள் இங்கே தங்கட்டும். கிளியரா? அதுவரை நான் தூங்குவேன். அதுவரை நான் தூங்குவேன். அல்லது அதுவரை நான் இங்கே தூங்குவேன். எப்படி சொல்லுங்க அப்பா? அதுவரை நான் இங்கே தூங்குவேன். எப்படி சொல்றல? I will sleep. நான் தூங்குவேன். எங்க தூங்க போறேன்? Here இங்க தூங்க போறேன். I will sleep here. நான் இங்கே தூங்குவேன். Until then. நல்லா கவனிங்க பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போறீங்க, அடுத்து will போறீங்க, அடுத்து verb அடுத்து பொருத்தமான ஆப்ஜெக்ட் போறீங்க, அடுத்து until then கடைசில போறீங்க. கிளியரா? அப்ப I will sleep here until then. அதுவரை நான் இங்கே தங்குவேன். கிளியரா பிள்ளைகள்? இதுவரை நம்ம படிச்ச விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா விளங்கிக்கும் என்று நம்புகிறேன். அடுத்து வந்து பேட்டர்னை பாப்போம். நல்லா கவனிச்சு கொடுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் சொன்னேன் வந்து இப்போ கொஞ்சம் கவனிங்க. அப்போ I will stay here. Until then. இப்ப பாருங்க I will stay here until then அப்படின்னு சொன்னா அதுவரை நான் இங்கே தங்குவேன். அதுவரை நான் இங்கே தங்குவேன் என்று நம்ம சொல்லிக்கிறோம். I will stay here until then. அதுவரை நான் இங்கே தங்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்படின்னு சொன்னா இத அதுவரை நான் இங்கே தங்க மாட்டேன். அதுவரை நான் இங்கே தங்க மாட்டேன். பாப்பா அவ்வளவு நேரம் எனக்கு இருக்க இயலாது. அவ்வளவு நேரம் நான் அப்படி தங்க இயலாது. நான் என்ன கொண்டு விடுங்க வீட்டை அப்படிலாம் நம்ம சொல்ல இல்லையா? அப்ப அதுவரை நான் தங்க மாட்டேன் சொல்றதுக்கு இந்த பில்லடை நீங்க புள்ளியல் இந்த பில்லடை நீங்க என்ன செய்யணும்? நொட்டை சேர்த்தா சரி. பில்லடை நொட்டை சேர்த்தா சரி. ரெண்டு வரை சேர்த்து எப்படி வரும்? ரெண்டு வரை சேர்த்து எழுதினா எப்படி வரும் புள்ளியல்? want. எப்படி வருவா? want. பாருங்க இந்த பில்லடை நொட்டை சேர்த்துட்டீங்க சொன்னா போதும். அதுவரை நான் இங்க தங்க மாட்டேன். அது ரெண்டையும் சேர்த்து எழுதினா I want என்று வரும். எப்படி வரும் பாருங்க. அப்போ I want. அப்ப I want என்பது உங்களுக்கு தெரியும் எதிரது வில்லை நொட்டையும் சேர்த்து. I want to stay here. Until then. பாருங்க I want to stay here until then. அதுவரை நான் இங்கே தங்க மாட்டேன். I want to stay here until then. அதுவரை நான் இங்கே தங்க மாட்டேன். கிளியரா புள்ளியே? இப்ப சொல்லுங்க அதுவரை நான் விளையாட மாட்டேன். எப்படி சொல்ல? அதுவரை நான் விளையாட மாட்டேன். எப்படி சொல்லு? I want to play. Until then. I want to play until then. அதுவரை நான் விளையாட மாட்டேன். கிளியரா புள்ளியே? அதுவரை நான் விளையாட மாட்டேன். அதுவரை நான் சாப்பிட மாட்டேன். அதுவரை நான் சாப்பிட மாட்டேன். நான் உண்ணாவிரதம் வைக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். எப்படி சொல்ற புள்ளியே? I want to eat. Until then. I want to eat until then. அதுவரை நான் சாப்பிட மாட்டேன். கிளியரா புள்ளியே? அதுவரை நான் தூங்க மாட்டேன். எப்படி சொல்றேன்? I want sleep. Until then. I want sleep until then. அதுவரை நான் தூங்க மாட்டேன். I want sleep until then. அதுவரை நான் தூங்க மாட்டேன். I want sleep. பாருங்க I want sleep until then. அதுவரை நான் தூங்க மாட்டேன். அதுவரை நான் சமைக்க மாட்டேன். அப்படி சொல்றேன். I want cook until then. அதுவரை நாங்கள் சமைக்க மாட்டேன். அதுவரை அவர்கள் போக மாட்டார்கள். எப்படி சொல்ற? They won't go until then.
அதுவரை அவர்கள் போக மாட்டார்கள். They won't go until then. அதுவரை அவர்கள் போக மாட்டார்கள். கிளியரா புள்ளியல்? ஈஸியா இருக்கா? அப்ப முதலாவது நம்ம நேர் வாக்கிய சொல்ற I will stay. I will stay here until then. நான் இங்கே வந்து அதுவரை இங்கே நான் தங்குவேன் என்று சொல்றோம். ரெண்டாவது சொல்ற அதுவரை நான் இங்கே தங்க மாட்டேன்னு சொல்றேன். அப்ப பாருங்க I will play until then. அதுவரை நான் விளையாடுவேன் என்று சொல்றோம். I want to play until then. அதுவரை நான் விளையாட மாட்டேன். கிளியரா புள்ளியே? இப்ப இன்னொரு ஃபார்மட் உண்டு. இதுல பார்த்தோம்னா சரி சரியா கவனிச்சுக்கணுங்க. அடுத்த இன்னொரு ஃபார்மட் என்ன சொன்ன இதுல புள்ளியே should பயன்படுத்தி சொல்றது. should plus until then. இந்த should-க்கு பெரும்பான்மையான கருத்து நம்ம என்ன சொல்றோம்? வேண்டும் என்ற கருத்து தரும். வேண்டும் ஒரு விஷயத்தை செய்வது வேண்டும். ஒரு விஷயத்தை வந்து வேண்டும் என்ற கருத்தை உணர்த்துறதுக்கு நம்ம என்ன செய்யற should நம்ம பயன்படுத்துறோம். கிளியரா? இப்ப அதுவரை நீ படிக்க வேண்டும். அதுவரை நீ படிக்க வேண்டும் அப்படின்னா இதுல ஒன்றுமே செய்யற பிள்ளைகள் நீங்க வருங்க சப்ஜெக்ட போடுங்க. இந்த பில் இருக்கிற இடத்துல சுட்ட போட சரி. இந்த பில் நீங்க பயன்படுத்தினது சுட்ட போடுங்க. அப்ப சப்ஜெக்ட் பிளஸ் சுட் பிளஸ் verb பிளஸ் until then. நல்லா படிக்கணும். இந்த பில் இருந்த இடத்துல சுட்ட போட சரி. அதுவரை நீ படிக்க வேண்டும். எப்படி சொல்ற? you should study. You should study until then. பாருங்க you should study until then. அதுவரை நீ படிக்க வேண்டும். கிளியரா? அதுவரை நீ படிக்க வேண்டும். அதுவரை நீ தூங்க வேண்டும். எப்படி சொல்ற? you should sleep until then. பாருங்க you should sleep until then. அதுவரை நீ தூங்க வேண்டும். அதுவரை நீ தூங்க வேண்டும். அதுவரை நீ என்ன படிப்பிக்க வேண்டும். அதுவரை நீ படிப்பிக்க வேண்டும். எப்படி சொல்ற? you should teach until then. அதுவரை நீ படிப்பிக்க வேண்டும். அதுவரை நீ படிப்பிக்க வேண்டும். அதுவரை நீ இங்கே அதுவரை நீ போக வேண்டும். அதுவரை நீ போக வேண்டும். எப்படி சொல்ற? you should go until then. அதுவரை நீ போக வேண்டும். கிளியரா பிள்ளைகள்? அப்ப இன்னைக்கு நம்ம படிச்ச விஷயத்தை பாருங்க. முதலாவது வந்து will பயன்படுத்தி until now பார்த்தோம். இரண்டாவது வந்து want பயன்படுத்தி until now பார்த்தோம். மூணாவது should பயன்படுத்தி until now நம்ம பார்க்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ரெண்டு கேள்வி வந்து குரூப்ல போடுறேன். அந்த குரூப்ல அந்த கேள்வியை நீங்க செய்யணும். அதுக்கு முதல் இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. அந்த ஃபார்முலாவை நம்ம பார்த்துட்டு முடிச்சு கொள்ளும். கிளியரா புள்ளியல்? இன்னொரு ஃபார்முலா டே. இதுக்கு பாருங்க நம்ம பார்த்தா இப்போ இந்த சுட்ட பயன்படுத்துறோம். இந்த சுட்டுக்கு பதிலாக இன்னொரு சொல்ல நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்ப்போம்னா பார்ப்போமா? ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை பார்த்துட்டோம்னா இதை நம்ம என்ன செய்யலாம்? முடிச்சு கொள்ளலாம். கிளியரா புள்ளியல்? இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்கு. அந்த ஃபார்முலா நம்ம பார்த்துட்டு வந்து இந்த கேள்வியை நம்ம என்ன செய்யலாம்? முடிச்சு கொள்ளலாம். சரியா புள்ளியல்? பார்ப்போம். இதில் வந்து காணுங்க. அப்போ வந்து கேன் என்ற ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். அப்போ கேன் பிளஸ் until then அதை பார்க்கலாம். இதில் சப்ஜெக்ட் காணுங்க. சப்ஜெக்ட் பிளஸ் கேன். இந்த சுட் இருக்கிற இடத்துல நீங்க என்ன போடுவீங்க? கேன். சுட் இருக்கிற இடத்துல என்ன போடுவீங்க? கேனை நீங்க பயன்படுத்து. கிளியரா? இப்போ பாருங்க. அப்ப நான் சொல்றேன் அதுவரை என்னால் உனக்கு உதவ முடியும். அதுவரை என்னால் உனக்கு உதவ முடியும். இப்ப பாருங்க. அப்ப சொல்றேன் அதுவரை என்னால் உனக்கு உதவ முடியும். வேற ஒண்ணுமே செய்யல பிள்ளைகள். இந்த வில்லு இந்த இடத்துல சுட்டு இந்த இடத்துல கேட்கப்படுங்க. என்ன முடியும்? அதுவரை என்னால் அப்படின்னு சொல்ற I can.
I can என்ன உதவுறதுக்கு என்ன சொல்றேன் இங்கிலீஷ்ல help. I can help. அப்ப அது என்ன I can help னா என்னால உதவ முடியும். யாருக்கு? உனக்கு. I can help you. I can help you until now. Until then. பாருங்க அப்ப I can help you until then. அதுவரை என்னால் உனக்கு உதவ முடியும். அதுவரை என்னால் சாப்பிட முடியும். அதுவரை என்னால் சாப்பிட முடியும். எப்படி சொல்றேன்? I can eat. I can eat என்ன அது? I can eat until now. Until then I can eat until then. அதுவரை என்னால் சாப்பிட முடியும். அதுவரை என்னால் தூங்க முடியும். எப்படி சொல்ற? I can sleep. I can sleep until then. அதுவரை என்னால் தூங்க முடியும். கிளியரா பிள்ளைகள்? அதுவரை என்னால் தூங்க முடியும். இப்ப அதுவரை என்னால் தூங்க முடியாது. அதுவரை என்னால் உனக்கு உதவ முடியாது. அப்படி சொல்றதுக்கு எப்படி சொல்ற பாப்போம்? இதுல நீங்க ஒண்ணுமே செய்யல பிள்ளைகள். இப்ப அதுவரை என்னால் உனக்கு உதவ முடியாது. முடியாது சொல்ல முடியாது. இதுக்கு நீங்க சொல்றது இந்த கேனட நோட்டை சேர்ந்த சரி. இப்ப இதுல ஒண்ணுமே செய்யல. கேனட நோட்டை சேர்ந்த என்ன வரும் பிள்ளைகள்? can't. கேனட நோட்டை சேர்ந்த can't. அப்ப I can't. நல்லா பாருங்க. I can't help you until now. அதுவரை என்னால் உனக்கு உதவ முடியாது. இப்ப அதுவரை என்னால் சாப்பிட முடியாது. எப்படி சொல்ற? I can't eat. I can't eat until then. I can't eat until then. அதுவரை என்னால் சாப்பிட முடியாது. மகனியா I can't eat until then. அப்ப I can't eat until then. அதுவரை என்னால் சாப்பிட முடியாது. அதுவரை என்னால் சமைக்க முடியாது. எப்படி சொல்ற? I can't cook. I can't cook until then. I can't cook until then. அதுவரை என்னால் சமைக்க முடியாது. அதுவரை என்னால் காத்து நிக்க இயலாது. வெயிட் பண்ண இயலாது. எப்படி சொல்ற? I can't wait. I can't wait until then. I can't wait until then. கிளியரா பிள்ளைகள்? ஈஸியா அன்றைக்கு படிச்ச எல்லாரும் ரொம்ப ஈஸியா விளங்கிச்சா? முதலாவது until then எதை வச்சு பார்த்தோம்? நம்ம ஒன்று வில்ல வச்சு பார்த்தோம். ரெண்டாவது வந்து பாண்டை வச்சு பார்த்தோம். மூணாவது சுட்டை வச்சு பார்த்தோம். நாலாவது கேனை வச்சு பார்த்தோம். அடுத்து காண்டை வச்சு பார்த்தோம். கிளியரா பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு ஈஸியா விளங்கிக்கும் என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு 2 கேள்வியை சொல்றேன். அந்த 2 கேள்விக்கான விடையை செஞ்சு கட்டாய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொடுங்க. அப்பதான் ஈஸியா வந்து இருக்கும். ஆகவே நீங்களும் கட்டாயம் இந்த நோட்ஸ் எல்லாம் காப்பியில் எழுதி எடுத்து அதை ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரும்போது ஆங்கிலம் உங்களால் 100% பேச முடியும் என்பது ஈஸியான ஒன்று. ஆகவே 2 கேள்வி. ஒன்று என்னன்னு சொன்னா, அதுவரை நான் உனக்காக காத்திருக்க மாட்டேன். அதுவரை நான் உனக்காக காத்திருக்க மாட்டேன். அதுவரை உனக்காக காத்திருக்க மாட்டேன். இவ்வளவு நேரம் கத்தி கொண்டிருந்த குட்டி பாபா இவர் தான். சரியா? பாய் காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே சரி. அதுவரை உனக்காக நான் காத்திருக்க மாட்டேன். 2வது கேள்வி வந்து அதுவரை நான் உன்னை விட மாட்டேன். விடுறதுக்கு என்ன சொல்ற? லீவ். லீவ்னு சொன்னா விடுற. அதுவரை நான் உன்னை விட மாட்டேன். இந்த 2 கேள்வியும் கட்டாயம் செய்து நீங்க கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இத்துடன் நம்மளோட வீடியோ நான் முடிச்சுக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் குட்டி தம்பி அயான் மற்றும் உங்கள் ஆசான் முர்ஷத். ஓகே, பாய்.